ரஜினி கேரக்டர்ல ராதிகா தாய் கிழவி சுவாரஸ்யம். மக்களே, நம்ம சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ்ல ராதிகா சரத்குமார் நடிச்சிருக்க தாய் கிழவி படம் வரப்போகுதுல்ல. இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல ராதிகா மேடம் ஒரு சீக்ரெட்டை உடைச்சிருக்காங்க. என்னன்னா, டைரக்டர் சிவகுமார் முருகேசன் முதல்ல இந்த கதையை ரஜினி சாருக்கு தான் எழுதினாராம். ஆனா அவர் நடிக்க மாட்டார்னு தெரிஞ்சதும் அந்த கதாபாத்திரத்தை அப்படியே லேடி கேரக்டரா மாத்தி நம்ம ராதிகா மேடத்தை நடிக்க வச்சிருக்காங்க. படத்துல சிங்கம்புலி, பாலசரவணன், பரிதாபங்கள் கோபின்னு காமெடிக்கு பஞ்சமே இல்லையாம். இசை நம்ம நிவாஸ் கே பிரசன்னா. ருக்மிணி வசந்த் இப்போ இவங்க தான் ட்ரெண்டிங். கன்னடத்துல காந்தாரா 2, தமிழ்ல எஸ்கே கூட மதராசின்னு நம்ம ருக்மிணி வசந்த் இப்ப செம்ம பிஸி. யாஷ் கூட டாக்ஸிக் படத்துலயும் இருக்காங்க. இப்ப லேட்டஸ்ட் மேட்டர் என்னன்னா, தெலுங்குல சர்வானந்த் கூட நடிக்க போறாங்களாம். அதுவும் ஸ்ரீனு வைட்லா டைரக்ஷன்ல ஒரு இளவரசி ரோலாம். பொண்ணு தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு ரவுண்டு கட்டி கலக்குறாங்க. கொரியாவுல பிரியங்கா மோகன் நேரடி ஓடிடி ரிலீஸ். நம்ம பிரியங்கா மோகன் நடிச்ச மேட் இன் கொரியா படம் பத்தி ஒரு அப்டேட். ஸ்ரீநிதி சாகர் தயாரிப்புல கார்த்திக் டைரக்ஷன்ல உருவான இந்த படம் முழுக்க முழுக்க கொரியாவுல நடக்கிற கதையாம். காதலன் கூட கொரியா போய் அங்க தனிமையில மாட்டிக்கிட்டு வாழ்க்கைய கத்துக்கிற ஒரு பொண்ணோட கதை. ஆனா என்ன, இந்த படம் தியேட்டர்ல வராம நேரடியா நெட்ஃபிளிக்ஸ்ல மார்ச் 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதாம். தோல்விக்கு நான் பொறுப்பு. சமீபத்துல பிரபாஸ் நடிச்ச த ராஜா ஷாப் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல, பாக்ஸ் ஆபீஸ்ல படுதோல்விதான். இதனால தயாரிப்பாளர் விஸ்வபிரசாத்துக்கு செம்ம நஷ்டம். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பிரபாஸ் நேரா தயாரிப்பாளரை கூப்பிட்டு, கவலைப்படாதீங்க, உங்க பேனர்ல நான் இன்னொரு படம் ஃப்ரீயா அல்லது சம்பளம் கம்மி பண்ணி நடிச்சு தரேன்னு வாக்கு கொடுத்திருக்காராம். டைரக்டர் யாருன்னு இன்னும் முடிவாகல. ஆனா பிரபாஸ் செஞ்ச இந்த காரியத்தை தெலுங்கு சினிமாவே பாராட்டுது. பெரும்பூர்ல ஒரு ஜமா. பாரி இளவழகன் அடுத்த படம். ஜமா படம் மூலமா கவனம் ஈர்த்த பாரி இளவழகன் இப்போ ஹீரோவா களமிறங்கியிருக்காரு. நம்ம சென்னையோட பெரம்பூர் ஏரியாவை மையமா வச்சு எடுத்திருக்காங்களாம். இதுல நிலவுக்கு என்மேல் கோபம் புகழ் ரம்யா ரங்கநாதன் ஹீரோயின். முக்கியமா நடிகை ரோஜா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதுல ஒரு முழு நீள ரோல் பண்ணிருக்காங்க. கூடவே பரிதாபங்கள் கோபி, சேத்தன்லாம் இருக்காங்க. ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. குறும்படத்துக்கு கை கொடுக்கும் ட்ரீம் வாரியர். சினிமா மட்டும் இல்லாம இப்போ திறமையான குறும்படங்களையும் சப்போர்ட் பண்ண முடிவு பண்ணியிருக்கு நம்ம எஸ்ஆர் பிரபுவோட ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். தேசிய விருது வாங்கின லிட்டில் விங்ஸ்ங்கிற குறும்படத்தை இவங்க வெளியிடுறாங்க. லாபம் பார்க்காம புது திறமைசாலிகளை விலை கொண்டு வர்றது தான் எங்க நோக்கம்னு எஸ்ஆர் பிரபு மாசா சொல்லியிருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் இப்போ தயாரிப்பாளர் ஆயிட்டாரு. நம்ம லவ் டுடே பையன் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பு டைரக்ஷன் கலக்கிட்டு இருந்தார்ல, இப்போ அடுத்த கட்டமா தயாரிப்பாளராகவும் களமிறங்கிட்டாரு. அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் சொன்ன கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சு போக உடனே தயாரிக்க முடிவு பண்ணிட்டாரு. இதுல ஹைலைட் என்னன்னா, இது ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட். பிரேமலு ஃபேம் மம்மிதா பைஜு தான் இதுல மெயின் லீடு. ஷூட்டிங் சீக்கிரமே ஆரம்பிக்க போறாங்க. இதுக்காக ஏஜிஎஸ் கூட அவர் பண்ண வேண்டிய படத்தை ஒரு 6 மாசம் தள்ளி வச்சிருக்காரு. மனுஷன் செம்ம பிளான்ல தான் இருக்காரு. விஷால் சுந்தர்சி கூட்டணி மீண்டும் வந்தாச்சு. காமெடி ஆக்ஷன்னு கலக்கிற நம்ம சுந்தர்சி விஷால் காம்போ மறுபடியும் இணைஞ்சிட்டாங்க. படத்தோட பேரு புருஷன். டைட்டில் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இந்த படத்துல விஷால் கூட தமன்னா, யோகி பாபுன்னு பெரிய பட்டாளமே இருக்கு. காமெடிக்கு கேரண்டி இருக்குன்னு நம்பலாம். மியூசிக் நம்ம ஹிப்ஹாப் ஆதி. படத்தோட ஷூட்டிங் இப்போ சென்னையில சும்மா ஜாம்னு போயிட்டு இருக்கு. ஒரே மூச்சுல ஷூட்டிங் முடிச்சு ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். தலைவர் 173 ஏப்ரல்ல அதிரடி ஆரம்பம். நம்ம ரஜினி சார் நடிக்க போற 173வது படம் வர ஏப்ரல் மாசம் நடுவுல ஷூட்டிங் ஆரம்பிக்க போதான். இத டைரக்டர் சிபி சக்கரவர்த்தியே ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு. கமல் சாரோட ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கிற இந்த படத்துக்கு அனிருத் தான் இசை. பிளான் என்னன்னா, வர்ற 2027 பொங்கலுக்கு தியேட்டர்ல தெறிக்க விடணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. இது முடிஞ்சதும் நெல்சன் டைரக்ஷன்ல ரெட் ஜெயண்ட் மூவிஸ் படத்துல நடிக்க போறாரு தலைவர். ஜிவி பிரகாஷ் கையில 2 புது படம். ஜிவி பிரகாஷ் வேற லெவல் பிஸியா இருக்காருப்பா. ஏற்கனவே செல்வராகவன் கூட மென்டல் மனதில் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ புதுசா இன்னும் 2 படத்துக்கு கமிட் ஆயிருக்காரு. முதல் படம் அடியே ஹாட்ஸ்பாட் 2 எடுத்த விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷன். இதுல ஹீரோயின் நம்ம பேபி படத்து வைஷ்ணவி சைதன்யா. 2வது படம் ஜோ படம் எடுத்த ஹரி டைரக்ஷன். இதுல ஜோடி மாளவிகா மனோஜ். இந்த 2 படத்தையுமே ஜிவி பிரகாஷ் தான் தயாரிக்கவும் போறாரு. சீக்கிரமே இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சினிமா அப்டேட்ஸ் பார்க்க பேரலாக்ஸ் சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம்.